ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நீளமான சப்ஜெக்ட் வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் எடுத்துகிட்டு தமிழ் சென்டென்ஸ் எடுத்துகிட்டு அதை இங்கிலீஷில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்துக்காட்டு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்கு பாருங்கள். பணம் இல்லாமல் ஒரு பெரிய நகரத்தில் இருப்பது மிக கடினம் இப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் இங்கிலீஷில் எழுத சொல்கிறாங்கன்னா எப்படி எழுதிங்க வாங்க, உங்களுக்கு நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். சரி, அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் நான் போடுவேன் அட்வான்ஸ் லெசன். சரி போலாங்களா? ஸ்டெப் 1. இந்த பணம் இல்லாமல் ஒரு பெரிய நகரத்தில் இருப்பது, இதுதான் சப்ஜெக்ட். இப்படின்னு மொட்டையாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதுக்கு என்ன பண்ணுன்னா, பணம் இல்லாமல் ஒரு பெரிய நகரத்தில் இருப்பது மிக கடினமாக இருக்கிறது. கடினன்றது அட்ஜெக்டிவ் ஃப்ரெண்ட்ஸு, மிகன்றது அட்வர்பு. இங்கே வெர்பே வரல, ஆனால் நம்மளாம் ஒரு பி வெர்பை போட்டு சேர்த்து எழுதிக்கணும். எப்படி எழுதிக்கணும்? பணம் இல்லாமல் ஒரு பெரிய நகரத்தில் இருப்பது மிக கடினமாக இருக்கிறது. அந்த இருக்கிறதுன்றது வெர்பு வரல, நம்மளே இப்போ போட்டுக்க வேண்டியதான். இருக்கிறதுன்னு கடைசியில் எழுதிக்கணும். இப்போ அந்த வெர்பை பார்த்து கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? இருக்கிறது இந்த வெர்பை பார்த்து எது மிக கடினமாக இருக்கிறது? இருக்கிறதுன்ற வெர்பை பார்த்து எது மிக கடினமாக இருக்கிறது? இருப்பது அப்படின்னு பதில் வருதுங்களா? அப்போ இருப்பதுன்றதுக்கு டு பீன்னு எழுதிக்கணும். டு பி எழுதிக்கிறீங்க. இந்த டு பீன்னு எழுதிக்கிறீங்களா? அந்த டு பீன்றதும் ஒரு அரை வெர்பு தான் ஃப்ரெண்ட்ஸு, பாதி வெர்பு தான். அந்த வெர்பை பார்த்து கேட்குறீங்க. அந்த சென்டென்ஸ் வேர்ட் ஆர்டர் இதுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. சென்டென்ஸ் வேர்ட் ஆர்டரில் வெர்பை பார்த்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கணுன்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா ஈஸியாக புரியும். இருப்பது, எங்கே இருப்பது? ஒரு பெரிய நகரத்தில் இருப்பது. அப்போது டு பி இன் ஏ பிக் சிட்டி என வருகிறது. அடுத்தது, எப்படி இருப்பது? பணம் இல்லாமல். அப்போ டு பி இன் ஏ பிக் சிட்டி வித்தவுட் மணி என வருகிறது. இப்போ அடுத்தது ஸ்டெப் 3. சப்ஜெக்டை முழுவதுமாக எழுதி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சி எழுதிங்களா? டு பி இன் ஏ பிக் சிட்டி வித்தவுட் மணி, அது ஃபுல்லாக சப்ஜெக்ட்டு. அந்த சப்ஜெக்ட்டு எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். அதை எழுதிக்கிறீங்க. டு பி இன் ஏ பிக் சிட்டி வித்தவுட் மணி, அது சப்ஜெக்ட் எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு அடுத்தது போகலாம் வாங்க. இருக்கிறதுன்னு நம்ம தான் இப்போ அந்த மிக கடினமாக இருக்கிறதுன்னு நம்ம வெர்பு போட்டு எழுதிக்கணும்னு சொன்னேன். அந்த வெர்பு என்ன எதில் வந்துருக்குதுங்க? பி வெர்பில் இருந்து வருகிறது. இருக்கிறதுன்னு நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா நம்மளாவே, அது எதுலேருந்து வருதுங்க? பி வெர்பிலேருந்து வருது. அது என்ன டென்ஸ் இருக்கிறது? ப்ரெசன்ட் டென்ஸ் ஆகும். ஆகவே ஈஸ் போட்டுக்கொள்ள வேண்டும். டு பி இன் ஏ பிக் சிட்டி வித்தவுட் மணி ஈஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஈஸ் எப்படி வருதுங்களோ அந்த ஈஸ்ன்றதை நம்மளே போட்டுக்கிறோம். அதில் தமிழ் சென்டென்ஸில் அது வெர்பு வராதனால நம்மளே போட்டுக்கிறோம். ஏன் ஈஸ் போடுறோம்? இருக்கிறதுன்றது பி வெர்பிலேருந்து வந்துருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து வந்துருக்குது, அதனால் ஈஸ் போடுறணும். அடுத்தது ஸ்டெப் 5. ஈஸ் என்ற வெர்பை பார்த்து எப்படி இருக்கிறது என்ற கேள்வி கேட்க வெரி டிஃபிகல்ட் என பதில் வருகிறது. இந்த இப்போ போட்டுக்கிறோம்னா ஈஸ் என்ற பி வெர்பு போட்டுக்கணும். அந்த பி வெர்பை பார்த்து அதே சென்டென்ஸ் வேர்ட் ஆர்டரில் வர கேள்வியெலாம் கேட்கணும். அந்த சென்டென்ஸ் வேர்ட் ஆர்டரில் என்னென்ன கேள்வியெலாம் கேட்கணுன்ட்டு இதுக்கு முன்னே நம்ம வீடியோ போட்டுக்கிறோம். அந்த வீடியோவில் நேற்று போட்டுக்கிற வீடியோவில் பாருங்கள் பிறகு அதில் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். அப்போ ஃபைனலாக உங்களுக்கு எப்படி வரும்? டு பி இன் ஏ பிக் சிட்டி வித்தவுட் மணி ஈஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு வரும் ஃப்ரெண்ட்ஸு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு? இதை ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.